அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணுக்கு இமை போல பெண்ணுக்கு ஹிஜாப். ஹிஜாப் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பனு தமீம் கோத்திரத்தை சார்ந்த சில பெண்கள் ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள சந்திப்பதற்காண்டி வராங்க. அவங்க ரொம்ப மெல்லிய ஆடைகளை அணிஞ்சிருக்காங்க. இதை கவனித்து ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அவங்கள பார்த்து இப்படி கேட்காங்க, உண்மையில் நீங்கள் ஒரு முஸ்லீம் பெண்களாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் அணிஞ்சிருக்கக்கூடாது. ஈமான் கொள்ளாத பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆடையை நீங்கள் அணிஞ்சிக்கலாம். உடலில் உள்ள பகுதி வெளிக்காட்டாமல் இருக்கணும். இறுக்கமான ஆடையாக இல்லாமல் இருக்கணும். லூஸாக நம்மளுடைய ஆடை இருக்கணும். பிறரை ஈர்க்கக்கூடிய கவர்ச்சிகரமான ஆடையாக இருக்கக்கூடாது. ஆண்களை மாதிரியும் நம்மளுடைய ஆடை இருக்கக்கூடாது. ஆண்களை போன்ற ஆடையணியும் பெண்களையும் பெண்களை போன்ற ஆடையணியும் ஆண்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இது அஹ்மது, நசாயி, ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்கிறாங்க, 3 பேர் சுவனம் செல்ல மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவங்கள மறுமை நாளையில் எடுத்து பார்க்கவே மாட்டான். அவங்க யாரெலான்னு கேட்டால், தனது பெற்றோருக்கு அநியாயம் செய்யக்கூடியவங்க, 2வது ஆண்களை போன்று நடந்து கொள்ளக்கூடிய பெண்கள், 3வது தன் வீட்டு படுக்கை அறையில் யார் நுழைந்தாலும் கண்டுகொள்ளாமல் இருக்கும் ஆண்கள். இது அஹ்மது, இப்னு ஹுசைமா, இப்னு ஹிப்பானில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு. இதிலிருந்து தெரியுது ஹிஜாப் என்பது நம்மளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு. இமைகளை இறைவன் படைத்திருப்பது கண்களை சிறைப்படுத்தவோ சிதைக்கவோ கிடையாது. கண்களை அது பாதுகாக்கத்தான். அதே மாதிரி தான் ஹிஜாபை இறைவன் நம்மளுக்கு கடமையாக்கிறது நம்மளை அடிமைப்படுத்தவோ சிறுமைப்படுத்தவோ கிடையாது. நம்மளுடைய கண்ணியத்தை காப்பதற்காண்டி தான். இன்னைக்கு உலகம் முழுவதும் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் தாக்குதலுக்கு பெருகி வர காரணம் என்னன்னு கேட்டால், பெண்களுடைய அலங்கோலமான அரைகுறை ஆடை. எல்லாரும் தப்பாக நினச்சிக்கிட்டாங்களோ நம்மளுக்கு தோணுது. எந்த விஷயத்த? ஆள் பாதி ஆடை பாதி. இந்த பழமொழியை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இன்னைக்கு ஆடை பாதியாக ஊற்றுறாங்களோ